Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த டயல் பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்டபிள் டைப் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் இதுக்கு வந்து நமக்கு இந்த ஃபிஷ் ஹூக்ஸ் இல்லை கிளா ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஜம்ப் ரிங்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த டயலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணினேன்னா இந்த ஜம்ப் ரிங்கை வந்து எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய தீம் என்னென்னா மல்டி கலர் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் என்ன கலர்னாலும் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடுற மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் ரிங் நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஃபிஷ் ஹூக்ஸ் வந்து 2 தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நீங்கள் இருந்ததுன்னா எல்லா கலர்ஸ்க்குமே நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கனெக்ட் பண்ணி அந்த டயலில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த டயல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு எனக்கு இது கிடைச்சது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த மாதிரி டயல் நிறைய டைப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னா நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான பிரேஸ்லெட்ஸ் பீட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராக்கல் பீட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு ஐபின் தேவைப்படும். இதுலேயே வந்து ஐபின் அந்த லாஸ்ட் அட்ஜஸ்டபிள் சொன்ன பார்த்தீங்களா, அதனால் நமக்கு ஆன்டி டார்னிஷ் செயினும் ஊக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டயல் வந்துட்டு நம்ம நார்மல் இது நம்ம முன்னாடி பிரேஸ்லெட்ஸில் பண்ணுவோம் அதே தான். இதில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஐபின் எடுத்துட்டு ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு பிரேஸ்லெட் பீட், மறுபடியும் எண்டிங் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வந்து அந்த பின் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரோலர் பிளையர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து நம்மளோட அட்ஜஸ்டபிள் நம்ம சைஸ்க்காக. இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டயலோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்குது. 2/6 சைஸ்க்கு சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் கையில் வச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட்டிங் பிளையர் வச்சு எடுத்தாச்சு. ரோலர் பிளையர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பீஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த மாதிரி பாருங்கள். இது கூட இது க்ளோஸ் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து சுகர் பீட், அந்த பிரேஸ்லெட் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதை கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 4 எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து எனக்கு 4 வந்து வரா மாதிரி. இப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் பீட்னா வந்து கிராக்கல் பீட். ஸோ 4 இது நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு ஊக் கொடுக்க போகிறோம், இன்னொரு சைடு வந்து நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் செயின்காக கொடுக்க போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பிளையர் வச்சு நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து நம்ம 4 பீட்ஸில் வந்து கிராக்கல் பீட்ஸில் வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே ஊக் கனெக்ட் பண்ணோம், அங்கே வந்து நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் செயினை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு பக்கம் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்சுக்கு பக்கத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ண போகிறோம்னா 2 பக்கமும் வந்து நம்ம இந்த ஃபிஷ் ஹூக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து ரெடி. ஸோ இதே மாதிரி தான் வந்து இன்னொரு போர்ஷனும் வரும் பாருங்கள். அதே மாதிரி ஃபிஷ் ஹூக் கொடுத்தாச்சு. லாஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் செயினை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டயலுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கிராக்கல் பீட் எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் பீட்ஸ்லனாலும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டயல் மட்டும் நீங்கள் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயல்ஸ் கிடைக்குது. இப்போ அதில் மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வேணும் காமனாக எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து நம்மளோட இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வாட்ச் பிரேஸ்லெட்டை நான் எப்பவுமே வந்து இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன கலர் பீட் யூஸ் பண்ணணுமோ அதையே வந்து நம்ம ஹெட் பின்னை வச்சு ஒரு பீடை போட்டு கனெக்ட் பண்ணிவிடுவோம். அது வந்து கீழே தொங்குறப்ப அழகாக இருக்கும் நமக்கு ஹேங்கிங்கு பாருங்கள். ஸோ அந்த பக்கமும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஃபிஷ் ஹூக் வந்து 2 தான் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா எல்லா கலருக்குமே இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் வந்து ரெடியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு
போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ரெடி. இதுவும் பாருங்கள். இந்த பக்கம் இந்த ஊக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட அட்ஜஸ்டபிள் வாட்ச் பிரேஸ்லெட் வந்து டயல் பிரேஸ்லெட் வந்து ரெடி. பாருங்கள், அதுக்கு தான் நான் அந்த அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்கேன், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரிஸ்ட்டு சைஸ் பொறுத்து, உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னா நான் 4 பீட் கொடுத்தேன்னா நீங்கள் 3 பீட் கூட கொடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நான் கையில் போட்டே காமிக்கிறேன், ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இதில் நான் மற்ற கலர்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணினேன் காமிக்கிறதுக்காக. நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலாக என்னென்ன ரிமைனிங் கலர்ஸ் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது சாம்பிளுக்காக பாருங்கள். இது வந்து கிராக்கல் பீட்ஸு. இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பீட்ஸ் இருக்குது. இந்த மார்பிள் பீட்ஸ், ஜெல்லி பீட்ஸு, கிளாஸ் பீட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மார்பிள் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து, அது வந்து மேலே ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா மேலே அந்த கலரிங் வந்து போயிடும். அதுதான் ஒன்று. ஸோ இங்கே பாருங்கள், இது பர்பிள் கலர் கிராக்கல் பீட் வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் அந்த பக்கம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டோம்னா நம்ம எப்போனாலுமே வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம், போடலாம். அந்த மாதிரி மாற்றி நம்ம கலர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணலாம். நமக்கு இது வந்து டெய்லி வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கேஷுவலாக இருக்கும். ஸோ எல்லோ கலரும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூ, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்பிள் டைப் மாதிரி தான் அந்த பீடு. அண்ட் இன்னொன்று வந்து பிளாக் கிராக்கலு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சொன்ன மாதிரி அந்த ஃபிஷ் ஹூக்ஸ் இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ செய்கிறதுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை பேர் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. டூ கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் கையிலையும் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு சும்மா. ஸோ அந்தந்த கலர் நம்ம ட்ரெஸ்ஸஸ் போடுறப்ப இது ரொம்ப நல்லாயிருக்கும், கேஷுவலாக இருக்கும். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.